Hello guys, welcome to TechGratify. So இந்த வீடியோல நம்ம Corel Draw free hand tool பத்தி தான் பார்க்க போறோம். So இதோட ஷார்ட்கட் பாத்தீங்கன்னா F5. So நீங்க F5 கிளிக் பண்ணாலே உங்களுக்கு free hand tool செலக்ட் ஆயிடும். So இதுல பாத்தீங்கன்னா ஒரு 7 ஆப்ஷன்ஸ் கிட்ட இருக்கு. So இதெல்லாம் இந்த எல்லா டூலை பத்தியும் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். So அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். So வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So இந்த டூல்ல பாத்தீங்கன்னா இந்த 7 டூலுமே பாத்தீங்கன்னா ஒரே ஒர்க் தான் பண்ணும். ஒண்ணும் இல்ல, நீங்க உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு ஷேப் கிரியேட் பண்ணுமோ அதை நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நீங்கள் அதை எப்படி கிரியேட் பண்ணுறீங்க அந்த ஒர்க் ஃப்ளோ தான் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதை பொறுத்து தான் இந்த 7 டூல்ஸுமே வந்து டிஃபர் ஆகுது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ஹேண்ட் டூல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஃப்ரீ ஹேண்டில் எப்படி வந்து ட்ரா பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணாலே உங்களுக்கு அந்த டிராயிங் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் அதுக்கு கலர் கொடுத்துக்கலாம், இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் ஷேப் மாற்றினாலும் இந்த ஷேப் டூலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீ ஹேண்ட் டூல் அப்படின்னாலே நீங்கள் ஜஸ்ட் எப்படி நீங்கள் அதை எப்படி சொல்கிறது, நீங்கள் கிறுக்கினாலே அது வந்து ஒரு டிராயிங்காக மாறிடும். அதுதான் இந்த ஃப்ரீ ஹேண்ட் டூலோடது. ஸோ இப்போ இதில் இம்பார்ட்டண்டான திங் என்னன்னா, நீங்கள் வந்து இந்த ஃப்ரீ ஹேண்ட் டூலில் ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்டார்டிங் நோடும் எண்டிங் நோடும் ஜாயின்ல இருக்கணும். அப்போ தான் உங்களால் கரெக்டாக கலர் வந்து கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே ஒரு ஸ்டார் மாதிரி ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நான் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் இதில் வந்து ஜாயின் பண்ணல, ஜஸ்ட் நான் அப்படியே எப்படி வருதோ அப்படியே ஃப்ரீ ஹேண்டில் நான் விட்டுட்டேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம ஷேப் டூலில் பார்த்தோம்ல ஒரு ஆப்ஷன் ஜாயின் 2 நோட்ஸ். ஸோ அந்த மாதிரி அந்த ஆப்ஷன் நம்ம இதில் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த 2 நோடையும் இப்படி ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணி ஜாயின் 2 நோட்ஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அதனால நம்ம கொடுத்த கலரும் அதில் வந்து அப்ளை ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த ஃப்ரீ ஹேண்ட் டூலை யூஸ் பண்ணும்போது சப்போஸ் வந்து நீங்க ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் அந்த 2 நோடு ஜாயிண்ட் ஆச்சா இல்லையான்ட்டு. சப்போஸ் நீங்க ஃப்ரீ ஹேண்ட்ல டிரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கலர் வரல, ஏன் வரல அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னு அந்த ஸ்டார்டிங் நோடு எண்டிங் நோடு ஜாயின்ல இருக்காது. ஸோ அதுதான் ரீசனா இருக்கும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2 பாயிண்ட் லைன். ஸோ அந்த 2 பாயிண்ட் லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுவுமே ஷேப் கிரியேட் பண்றதுதான். பட் இதுல வந்து நம்மளால ஸ்ட்ரெயிட் லைனா மட்டும் தான் ஷேப் கிரியேட் பண்ண முடியும். ஜஸ்ட் நீங்க ஒரு இடத்துல கிளிக் பண்ணிட்டு அப்படியே டிராக் பண்ணீங்கன்னா அந்த லைன் வரும். அடுத்து இன்னொரு கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல அந்த லைன் வந்து எண்ட் ஆகும். திருப்பி உங்களுக்கு அதுல இருந்து கண்டினியூ ஆகுனா திருப்பி ஒரு கிளிக் பண்ணிட்டு அதை எங்க விட்டீங்கன்னா அங்க கிளிக் பண்ணிட்டு திருப்பி நீங்க அதே மாதிரி இப்படி மவுஸ் வச்சு டிராக் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு எங்க வேணுமோ அங்க நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அங்க எண்ட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெயிட் லைனா தான் உங்களுக்கு இந்த டூல் வந்து யூஸ் ஆகும். இதுல வந்து நம்ம வந்து கர்வ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஷேப் டூலை வச்சு தான் கர்வ் பண்ண முடியும். எப்படி நம்ம ஷேப் டூல் வீடியோல பார்த்தோமோ அதான் அந்த லைனை வந்து நம்ம ரைட் கிளிக் பண்ணி 2 கர்வ் கொடுத்து கர்வ் பண்ணோமோ அந்த மாதிரி பண்ணி தான் நம்ம இதுல வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதுல எப்பயுமே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனா மட்டும் தான் நம்மளால டிரா பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பேசர் டூல். ஸோ இந்த பேசர் டூலும் அதுக்கு அடுத்து இருக்க பென் டூலுமே வந்து ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கும். என்னன்னா இதுல வந்து நம்ம ஆங்கர் பாயிண்ட்டை வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஃபிளெக்சிபிளா வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியாது இந்த பேசர் டூல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, நான் ஒரு இடத்துல கிளிக் பண்ணி இன்னொரு இடத்துல கிளிக் பண்ணி இப்படி டிராக் பண்றேன். டிராக் பண்ணும்போது இப்படி நான் மேலே கீழே அப்படின்ட்டு ஜஸ்ட் இப்படி டிராக் பண்ணேன் அப்படின்னா ஒரு கர்வான லைன் வந்து எனக்கு கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இந்த பேசர் டூலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேசர் டூலுக்கும் பென் டூலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத நான் இப்போ ஒரு ஷேப்பை கிரியேட் பண்ற மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு பிக்சர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற இந்த ஒரே ஒரு விங்கை மட்டும் நான் பேசர் டூல் வச்சு டிரா பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு கிளிக் பண்ணிட்டு அடுத்து இது ஸ்ட்ரைட்டா இருக்கிறதுனால நான் இன்னொரு கிளிக் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி டிரா ஆயிடுச்சு. ஸோ இப்போ இங்க வந்து ஒரு கர்வ் இருக்கு இல்லையா, நான் ஒரு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி இப்படி டிராக் பண்றேன். ஸோ இப்படி டிராக் பண்ணும்போது எனக்கு அது ஒரு கர்வ் மாதிரி வந்துருச்சு. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளிக் நான் பண்றேன். பட் ஆனால் எனக்கு கரெக்டா வரல. ஸோ இப்போதைக்கு நான் இந்த ஷேப்பை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இங்கே ஒரு கிளிக் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து திருப்பி வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அந்த விங்கை வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ மேலே இங்கே ஒரு கிளிக் கொடுத்துட்டு இந்த பாத்தை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அந்த கர்வ் வந்து எனக்கு கரெக்டாக வரல. ஏன் அப்படின்னா இந்த நோடில் பார்த்தீங்கன்னா ஆரோ வந்து கீழே பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ கீழே பார்த்த மாதிரி இருக்கிறதுனால நான் நெக்ஸ்ட் நோடுக்கு கிளிக் பண்ணும்போது கொஞ்சம் லைன் வந்து எனக்கு கீழே போயிட்டு தான் அந்த நெக்ஸ்ட் நோடுக்கு ஜாயிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுறதுனா நீங்கள் ஷேப் டூலில் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த ஆரோவை இப்படி நீங்கள் கிளிக் பண்ணி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது. இந்த பேசர் டூலில் என்னன்னா நீங்கள் இந்த மாதிரி ஆரோ மார்க் வந்து வேறு டேரக்ஷன் காட்டுது. பட் நீங்கள் நோடு வந்து வேறு டேரக்ஷனில் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கடைசியாக அதை ஷேப் டூல் வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ இங்கே வந்து கீழே ஆரோ மார்க் காமிச்சுது அண்ட் நோடு நெக்ஸ்ட் நோடு வந்து மேலே இருக்குது. ஸோ அதனால் எனக்கு ஷேப் வந்து லைட்டாக கொஞ்சம் கரெக்டாக வரல. இதே நான் பென் டூல் யூஸ் பண்ணி இதை ட்ரா பண்ணுறேன். ஸோ இப்போ அதே மாதிரி பேசர் டூல் மாதிரி தான் இங்கே கிளிக் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கிறதுனால அந்த ஸ்ட்ரெயிட் லைன் எங்கே ஃபினிஷ் ஆகுதோ நான் அங்கே ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து கீழே வாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ இங்கே வந்து ஒரு கர்வ் வரணும். ஸோ இங்கே கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணுறேன். எனக்கு அந்த கர்வ் வந்துடுச்சு. ஸோ அடுத்து வந்து நான் இங்கே ஒரு கர்வ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக வரல. அப்போ இங்கேயுமே ஆரோ மார்க் வந்து கீழே பார்த்த மாதிரி இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் ஆல்ட்டை கிளிக் பண்ணி அந்த நோடை ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நோடுலேருந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் நோடுக்கு லைன் வந்து கரெக்டாக ட்ரா ஆகும். அப்போ நீங்கள் வந்து கரெக்டாக எந்த ஆங்கிளுக்கு வேணுமோ அந்த ஆங்கிளுக்கு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து
பென் டூலில் நம்மளுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ அது வந்து பேசர் டூலில் கிடையாது. ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்குமான மேஜர் டிஃப்ரென்ஸே. ஸோ இப்போ பாருங்கள், பென் டூலை வச்சு நம்ம ட்ரா பண்ணியாச்சு. ட்ரா பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அந்த பிக்சரில் வந்து கொஞ்சம் கர்வ்டாக இருந்ததுனால நான் என்ன பண்ணுறேன், ஷேப் டூலை வச்சு அந்த நோடை ஜஸ்ட் அப்படி டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அது அழகாக ஒரு கர்வ் மாதிரி வந்துடுச்சு. ஸோ இந்த பென் டூலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பென் டூல் வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஸோ இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் ஒரு பிக்சர் வச்சு உங்களுக்கு புதுசாக ஒரு வீடியோ ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பென் டூலை பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் இந்த ஃப்ரீ ஹேண்ட் டூலை பற்றி சொல்கிறதுனால இந்த பென் டூல் எப்படி யூஸ் பண்ணணும்னு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நான் அதை பற்றி கம்ப்ளீட்டாக ஒரு செப்பரேட் வீடியோ ஒன்று போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி ஸ்ப்ளின். ஸோ இந்த பி ஸ்ப்ளின் எப்படின்னா இதுவுமே வந்து ஷேப் கிரியேட் பண்ணுறதுக்கு தான். ஸோ அதுக்கு முன்னாடி பாருங்கள், இப்போ பென் டூலில் நம்ம ஒரு பெண்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் ஒரு இடத்துலேருந்து கிளிக் பண்ணி இன்னொரு இடத்துல கிளிக் பண்ணும்போது அப்படியே ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஒரு பெண்டு கிரியேட் ஆகும். ஸோ இப்படி தான் ஷேப் டூலில் கிரியேட் ஆகும். பட் ஆனால் இந்த பி ஸ்ப்ளினில் எப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு இடம் கிளிக் பண்ணிவிட்டு இன்னொரு இடம் கிளிக் பண்ணுறீங்க. ஸோ அந்த செகண்டாக கிளிக் பண்ணுறீங்கல்ல, அந்த இடம் வந்து ஒரு கர்வாகவே வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுற இடம் எல்லாமே வந்து ஒரு கர்வாக கிரியேட் ஆகிடும். ஸோ இதில் வந்து நீங்கள் கர்வ் வந்து ட்ராக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எங்கே கிளிக் பண்ணுறீங்களோ அங்கேயே உங்களுக்கு வந்து ஒரு கர்வ் மாதிரி கிரியேட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், நான் ஒரு சர்க்கிள் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். சர்க்கிள் கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து பி ஸ்ப்ளின் டூலை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இன்னொரு இடம் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே அங்கே ஒரு கர்வ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரியேட் ஆகுது. அடுத்து கீழே அப்புறம் சைடில் இந்த ரெண்டு இடத்துலையும் கிளிக் பண்ணிவிட்டு இப்படி விட்டுட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் இதில் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி கர்வ் பண்ணணும்னு கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்காகவே கிளிக் பண்ணும்போதே அங்கே ஒரு ஆங்கிள் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதுதான் இந்த டூலோட யூஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாலிலைன் டூல். ஸோ இந்த பாலிலைன் டூல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே இந்த ஃப்ரீ ஹேண்ட் டூல் மாதிரி தான். ஜஸ்ட் நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் ட்ரா பண்ணுற மாதிரி ட்ராக் பண்ணாலே உங்களுக்கு வந்து அந்த ஷேப் கிரியேட் ஆகிடும். பட் அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஹேண்ட் டூலில் வந்து நம்ம எப்படி ட்ரா பண்ணுறோமோ அது கொஞ்சம் ரஃபனாக இருக்கும். பட் இந்த பாலிலைன் டூலில் வந்து நீங்கள் ட்ரா பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வேவ்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தனாக இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் கர்வ். ஸோ இந்த 3 பாயிண்ட் கர்வ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துல கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் அப்படியே அந்த கிளிக்லேயே அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கர்வ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் இதோட டிஃப்ரென்ஸ். நீங்கள் எங்கே கிளிக் பண்ணுறீங்களோ அங்கேருந்து கிளிக் பண்ணிவிட்டு எண்டில் முடிகிறப்ப நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டே நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இந்த கர்வ் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு லைன் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் லைன் கண்டினியூ பண்ணுறதுக்கு ஜஸ்ட் எந்த நோட்டில் நீங்கள் முடிச்சிங்களோ அங்கே ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைன் வந்து கண்டினியூ ஆகும். அடுத்து அங்கே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்து எங்கே உங்களுக்கு லைன் எண்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைன் மேலே அப்படியே இப்படி ட்ராக் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு கர்வ் வேணும், எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ திருப்பி நான் இங்கே ஒரு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து அங்கே அந்த நோடில் ஸ்டார்டிங் நோடில் எண்ட் ஆகணும். ஸோ அங்கே ஒரு கிளிக் பண்ணிவிட்டே நான் இப்படி வந்து ட்ராக் பண்ணுறேன். இப்படி கர்வாக வரணும்னு எனக்கு ட்ராக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்படி ட்ராக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த கர்வ் வந்து வரும். ஸோ இப்போ இந்த பாத் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் அதுக்கப்புறம் கலர் கொடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் ஷேப் டூல் யூஸ் பண்ணி லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரீ ஹேண்ட் டூலை பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பென் டூலை பற்றி ஒரு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போடுறேன். மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா கோரல்ட்ரால பென் டூல் ரொம்ப முக்கியம். ஸோ அதை வச்சு தான் நம்ம நிறையா ஒர்க்ஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் கோரல்ட்ரால பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பிளேலிஸ்ட்டை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி ஃபோட்டோஷாப் இல்லுஸ்ட்ரேட்டருக்கும் நம்ம செப்பரேட்டான பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான டூலை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.